வெல்கம் டு ஆல். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாயில் வாட்டர். சாயில் வாட்டர் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். டார்சிஸ் லா அண்ட் பொய்ஸ்லி லா டீல்ஸ் வித் வாட்டர் மூமெண்ட் இன் சாயில். டெப்த் ஆஃப் வாட்டர் டேபிள் இஸ் மெஷர்டு பை பைசோமீட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கணும். H2O வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா வி ஷேப்பில் இருக்கும். 104.5 டிகிரி ஆங்கிளில் இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். SI யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். SI யூனிட்டில் கேட்டாங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர். அது வேப்பர் ப்ரெஷர் கேட்டாங்கன்னா மேனோமீட்டர். சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் டேர்ம் கிவன் பை ஸ்கூஃபீல்டு. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூஃபீல்டு கேட்க சான்சஸ் இருக்குது. சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் டேர்ம் கிவன் பை ஸ்கூஃபீல்டு 1935. ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வாட்டர் வந்து பிரிக்ஸ் 1897. ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரில் தான் கிராவிடேஷன் வாட்டர், கேப்லரி வாட்டர் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் 3 இருக்குது. கிராவிடேஷனல் வாட்டர்னால் வாட்டரின் எக்ஸஸ் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டி. இட் ரெடியூஸ் ஏரேஷன் இன் த சாயில். ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் ஃபீல்டு கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கிராவிடேஷனல் வாட்டர்னு சொல்கிறோம். இட் ரெடியூஸ் ஏரேஷன் இன் த சாயில். சாயிலில் வந்து மைக்ரோஸ்பேஸும் மேக்ரோஸ்கோப்ஸும் இருக்கும். அது எல்லாமே வந்து ஃபில் ஆகி ஏரேஷனே இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் க்ராப் க்ரோத் நல்லா இருக்காது. அதனால் இதோட வாட்டர் பொட்டன்ஷியல் என்னென்னா மோர் தென் 1/3 அட்மாஸ்பியர் ஆர் மோர் தென் -1/3 பார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மைனஸில் இருந்துச்சுன்னா பாருன்னு சொல்கிறோம். அதுவே ப்ளஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். கேப்லரி வாட்டர் வந்து 1/3 கேப்லரி வாட்டர் வந்து 1/3 to 31 அட்மாஸ்பியர். ஓகேங்களா? வாட்டர் பிட்வீன் ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டருக்கு இடையில இருந்துச்சுன்னா அதுதான் கேப்லரி வாட்டர். -1/3 to -31 பார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேப்லரி வாட்டர் இஸ் நாட் அவைலபிள் வாட்டர். அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். இதோட வாட்டர் பொட்டன்ஷியல் எவ்வளோனா மோர் தென் 31 அட்மாஸ்பியர் ஆர் மோர் தென் -31 பார்ஸ். இது நாட் அவைலபிள் டு பிளான்ட்ஸ், நான் லிக்யூட் வேப்பர் ஃபார்மில் இருக்கிறது தான் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அதுவுமே 3 இருக்குது. அவைலபிள் வாட்டர், அன்அவைலபிள் வாட்டர், சூப்பர்ஃப்ளூவஸ் வாட்டர். அவைலபிள் வாட்டர் வந்து அதே தான் -1/3 to -15 பார்ஸ். அன்அவைலபிள் வாட்டர் மோர் தென் -15 பார்ஸ். அவைலபிள் வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டியிலேருந்து மைனஸ் பெர்மனன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டை பண்ணோன்னா அதுதான் அவைலபிள் வாட்டர். ஓகேங்களா? ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் ப்ளஸ் கேப்லரி வாட்டர் பிலோ வில்ட்டிங் பாயிண்ட் தான் அன்அவைலபிள் வாட்டர். சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர்னா சாயில் வாட்டர் பியாண்ட் ஃபீல்டு கெப்பாசிட்டி. அதாவது கிராவிடேஷனல் வாட்டரு, கேப்லரி வாட்டரு இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர். இது வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து வந்து சாயில் மாய்ஸ்சர் கான்ஸ்டன்ட், saturation or maximum water holding capacity. All the pores are filled with water. Macro, micro எல்லாமே ஃபில்ட் ஆகிருக்கும். வாட்டர் ஹஸ் 0 பொட்டன்ஷியல் இருக்கும். ஓவன் ட்ரை வெயிட்னா the equilibrium tension of the moisture at over dryness is 10,000 atmosphere or -10,000 bars. 105 டிகிரி செல்சியஸில் வந்து ட்ரை பண்ணோன்னா அதான் ஓவன் ட்ரை வெயிட். ஃபீல்டு கெப்பாசிட்டினா சாயில் டு ரிட்டைன் வாட்டர் அகெயின்ஸ்ட் த டவுன்வர்ட் புல் ஆஃப் force of gravity. மைக்ரோபோர்ஸ், கேப்லரி போர்ஸ் ஆர் ஃபில்டு வித் வாட்டர். எல்லாமே ஃபில் ஆனதுக்கு அப்புறமும் எக்ஸஸாக இருக்க வாட்டர் தான் ஃபீல்டு கெப்பாசிட்டி. பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் ஆர் வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட். வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து லெஸ் தென் -15 பார்ஸ். இண்டிகேட்டர் பிளான்ட் வந்து சன்ஃப்ளவர். அதாவது wilted plant can't achieve the turbidity even after application of water. அதுதான் permanent wilting point. அதுவே plant can achieve the turbidity
ஈவன் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் வந்து டெம்பரரி வில்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட் வந்து -31 bars. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். தின் லேயர் அரவுண்ட் சாயில் பார்ட்டிகல்ஸ் நாட் அவைலபிள் டு பிளான்ஸ் பட் அவைலபிள் சர்டன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்டிமேட் வில்ட்டிங் பாயிண்ட்னா -60 barsக்கு வந்துடும். சாயில் மாய்ச்சர் கான்ஸ்டன்ஸ் நம்ம ஃபுல்லாக இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருக்கேன். அவைலபிள் வாட்டர் வந்து -1/3 to -15 வரைக்கும் இருக்கும். அன்அவைலபிள் வந்து மோர் தென் -15 வரைக்கும் இருக்கும். கேப்லரி வாட்டர் வந்து -1/3 to -31 வரைக்கும் இருக்கும். அதுவே சேச்சுரேட்டட் ஃப்ளோ வாட்டர் மோர் தென் 1/3 அன்சேச்சுரேட்டட் லெஸ் தென் 1/3. அது இல்லாமல் நமக்கு ப்ரெஷர் பிளேட் apparatus measures up to -15. அதுவே ப்ரெஷர் மெம்பரைன் கெப்பாசிட்டி up to -100. ஜிப்சம் பிளாக் மெஷர்டு டு ஃபீல்டு கெப்பாசிட்டி டு பர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறதுல தான் ஜிப்சம் பிளாக் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஜிப்சம் பிளாக் எதுக்கு மெஷர் பண்ணுவோம்னா சலைன் சாயிலில் எவ்வளோ வந்து சலைன்ட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இதோ ஜிப்சம் பிளாக் மெத்தட் சூட்டபிள் ஃபார் சலைன் சாயிலுக்கு. சாயில் மாய்ச்சர் டென்ஷன் வந்து மெஷர்டு பை டென்ஷியோமீட்டர் ஆர் யூரோமீட்டர். சேச்சுரேட்டட் ஃப்ளோவில் ஹைட்ராலிக் ஹெட் மெஷர்டு வித் பெய்சோமீட்டர். அதுவே அன்சாச்சுரேட்டட் ஃப்ளோவில் ஹைட்ராலிக் ஹெட் மெஷர்டு வித் டென்ஷியோமீட்டர். பர்குலேஷன்னா என்ன? டவுன்வேர்டு மூமெண்ட் ஆஃப் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பர்குலேஷன்னா என்ன, சீப்பேஜ்னா என்னன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். பர்குலேஷன்னா டவுன் அண்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். அதுவே சீப்பேஜ்னா வெர்டிக்கலி டவுன்வேர்டு அண்ட் லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். வெர்டிக்கலி டவுன்வேர்டு தான், ஆனால் லேட்ரல்லையும் மூவ் ஆகும். டீப் பர்குலேஷன்னா டவுன்வேர்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் வாட்டர் பிலோ த மேக்ஸிமம் ரூட் ஜோன் டெப்த்து. ரூட்டுக்கு கீழேயும் போச்சுன்னா அதை டீப் பர்குலேஷன். சாண்டி சாயில்ஸ் வந்து லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அவைலபிள் வாட்டர். கிளே சாயிலில் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அவைலபிள் வாட்டர். ஏன்னா கிளே சாயிலில் வந்து நிறைய போர் ஸ்பேஸ் இருக்கும், சாண்டி சாயிலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.